அதனால் 2026 உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சந்தித்த முதல் வெளியுறவுத்துறை செயலாளரும் ஜெய்சங்கர் அவர்கள் தான். இவ்வளவு நாம் பேசினாலும் கூட இந்த ட்ரம்ப் அரசு இந்தியாவிற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் நாளே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சந்தித்த இன்னொரு வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்தியா அமெரிக்காவினுடைய உறவு இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நயினார் அண்ணன் அவருடைய ஸ்டைலில் அவர் பாஷையில் சொல்லியிருக்காருங்கன்னா, பட் அது அவர் கான்டெக்ட் அது சொல்லலை. ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்க, யாரோ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு. அதுக்காக ஒரு கேஷுவலாக தான் சொன்னாங்க, அது சீரியஸாக அவர் சொல்லலை. அதே நேரத்தில் கூட்டணியெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு கட்சியும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்க என்ன விட்டு கொடுக்குறாங்க, அந்த கூட்டணி மூலமாக லாபமா நட்டமா எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைதுங்க. நான் யாருமே பொதுவாக ஒரு கூட்டணிக்கு போறதில்லை. அதனால் 2026 உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் மலரும், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த ரூபத்தில் எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.